அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்து அவர் பேசாமல் விலகி விடலாம். அவர் நல்ல சாமி கும்பிடுறவர் தான், எனக்கும் தெரியும். எப்பவும் மாலை போட்டிருப்பாரு, எப்பவும் நெத்தியில குங்கும திருநீரோட இருப்பாரு, நல்ல ஒரு பக்திமான். ஆனா அந்த பக்திமான் தனிப்பட்ட முறையில பக்திமான் ஓகே, ஆனா அவரு இந்து மக்களுடைய இந்து கோயில்களை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். ஆனா அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு? அவர் அமைச்சர் மாதிரி பேசுறாருங்களா? பக்தர்களோட பொது இடத்திலேயே அவர் அப்படி பேசுறாருன்னு சொன்னா, அவரு இந்து கோயில்களை இந்து தர்மத்தை அவர் பாதுகாக்க இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்காருங்கிற சந்தேகமா இருக்கு. அவர் எல்லா கோயிலுக்கும் நல்லபடியா போயிட்டு வரட்டுங்க, ஆனா நிர்வாகத்தை மட்டும் தயவு செஞ்சு நம்பிக்கை இல்லாம இல்ல பக்தர்களை புண்படுத்துற விதத்துல பேசுறத, பக்தர்களோட வசதி குறைவை பத்தி கவலைப்படாம போற எப்படி தன்னோட பொறுப்பை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு திரும்ப 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 அவர்களுடைய அமைச்சர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், முதலமைச்சராகட்டும், துணை முதல்வராகட்டும் எப்படியாவது இந்துக்களை இழிவுபடுத்தி அதன் வாயிலாக சிறுபான்மை ஓட்டுகள் வந்தால் போதும் என்று நினைக்கின்ற மனப்பான்மையில தான் இன்னைக்கு இருக்காங்க. வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுல மீண்டும் முதல்வராக பாக்குறீங்க. முதல்வர் வேட்பாளருக்கான இதுல வந்து 2ஆம் இடத்துல விஜய் வந்திருக்காரு. எந்த தேர்தலையும் சந்திக்காத விஜய் 2ஆம் இடத்துல. இந்த கருத்து கணிப்பு யாரு விட்டாங்க? தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த கருத்து கணிப்பு பத்திரிகைகள்ல யார் கொடுக்கறாங்க, யார் மூலமா கொடுக்கறாங்க? கருத்து கணிப்பு ஒரு பக்கங்க, மக்கள் கணிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதனால மக்கள் கணிப்பு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் இருக்க போகிறது. எந்த மாற்றம் கிடையாதுங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.